வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் அவர்களின் தாவேகா கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து அந்த கட்சியின் மீது பலரும் அதிருப்தியான ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் செயல்பாடுகள் எல்லாமே விமர்சனத்திற்குள்ளாகி கொண்டிருக்கிறது. கல்வியின் தரம் தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறது, நிறைய மாற்றங்களை கண்டிருக்கிறது. குருகுலம் காலத்தில் தொடங்கி இன்றைய வரை கல்வி, பள்ளி கல்வி, உயர்கல்வி, கல்லூரி கல்விகள் எல்லாமே உச்ச நிலையை தான் தொற்றிருக்கிறது. குறிப்பாக அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்ந்து படிக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் கல்வியின் தரம், மருத்துவத்தின் தரம் எல்லாம் உயர்ந்திருப்பதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. அரசு பள்ளிகளில் பெரும்பாலான பொருளாதார குறைபாடு உள்ளவர்கள் பிள்ளைகள் மட்டும்தான், எளிய சாமானிய பிள்ளைகள் மட்டும்தான் படிக்கிறாங்க. அவர்களுக்கு அரசு பல விஷயங்களை இலவசமாக செய்து தருகிறது. பிள்ளைகளும் படிச்சுட்டு வராங்க. சில பேர் அதை படிப்பு முடித்து கல்லூரிகளுக்கு வந்துடுறாங்க. அந்த கல்லூரி படிப்பையும் இடைநிற்று இருக்கக்கூடாது என்பதற்காக அரசு கலைக்கல்லூரிகளில் அவர்களுக்கு நல்ல எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. கடந்த ஆட்சியில சில நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதன் மூலம் எளிமையான குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் கூட தங்கள் பெயர்களுக்கு பின்னால் பட்டங்களை சேர்த்துக் கொள்வதற்கும் தங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருந்தது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது என்பது என்னுடைய எண்ணம். சரிப்பா, இப்ப என்ன சொல்ல வரேன்னு நீங்க கேட்குறீங்க. கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் தற்போதைய ஆட்சியில் அமர்ந்திருக்கும் துறையை சேர்ந்த நடிகர் விஜய் அவர்களின் பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள் பலரது முகம் சுளிப்பிற்கு ஆளாகி இருக்கிறது. பெற்றோர்களின் கண்டனத்திற்குள்ளாகி இருக்கிறது. முன்பெல்லாம் பள்ளிகளில் நாங்க படிக்கிற காலத்துல நாங்களாம் கார்பரேஷன் பள்ளியில் தான் படிச்சு வளர்ப்போம். கல்லூரி படிப்பை தொட்டதில்லை. அது எங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக. இன்றைக்கு அப்படி இல்லை. நானுங்க அங்க இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் இல்லாத அளவுக்கு பிள்ளைகளுக்கு கல்லூரிகளை இடம் கிடைச்சு படிச்சுப்பா ஆளாகிறாங்க. அரசு பள்ளிகள்ல சில முக்கியமான முதன்மையான நல்ல படித்து முன்னேறியவர்கள், நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்களை எல்லாம் வர வச்சு அவங்கள பேச வச்சு அவருடைய தன்னம்பிக்கை பிள்ளைகள் எப்படி வளரணுங்கிற ஒரு முன்மாதிரியாக அவர்களை கொண்டு வந்து பேச வைப்பாங்க. அது பிள்ளைகளை இது பண்ணுவாங்க. அந்த வரிசையில நிறைய பேரை சொல்லலாம். அண்மையில் எல்லோருக்கும் தெரிந்தவர், குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஐயா அப்துல் கலாம் உள்ளிட்டவர்கள் கூட பள்ளி பிள்ளைகளை வந்து சந்தித்து அவர்களோடு பேசி அளவலாவி நல்ல கருத்துக்களை சொல்லி அவர்கள் கேள்வி கேட்க வைத்து அதற்கு பதில் சொல்கின்ற வகையில் ஒரு நல்ல சூழல் இருந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் பிறந்த நாள் என்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசு பள்ளிகளில் பிள்ளைகளை வந்து சினிமா பாடல்கள் பாட வைக்கிறது, அரசு பள்ளிகளுக்கு போய் முதலமைச்சர் விஜய் படத்தை காட்டி, இப்பதான் முதலமைச்சராக இருந்தார், நல்ல விஷயம், முதலமைச்சராக வந்திருக்கார், நல்ல சொல்றது நல்ல விஷயம். அவருடைய படத்தை காட்டி அந்த பிள்ளைகளை வந்து மூளைச்சலவை செய்கிற ஒரு சூழல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கல்வித்தரம் மற்ற மாநிலங்களை விட, மற்ற இடங்களை விட உயர்ந்திருக்கிறது என்று மாற்றத்தில் கொள்ளுகிற நிலையில அரசு பள்ளி மாணவர்கள் கல்வித்தரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகைகள் எல்லாமே முறையாக இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளைகள் சரியாக படிப்பதில்லை. காரணம் அவருடைய எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் எல்லாம் திசை மாறி சூழல் இருக்கிறது. அதனால வந்து தவறுகள் நிறைய பள்ளி பிள்ளைகள் பிரச்சனைகள்லாம் வந்து
வீடியோக்கள்ல பார்க்கும்போது அரசு பள்ளி பிள்ளைகளை தான் காட்டுறாங்க, அரசு பள்ளி பிள்ளைகள் தான் முறைதோறி நடக்கிறாங்கன்னு சொல்ற ஒரு கேவலமான நிலை இருக்கு. அது யாருக்கும் மாற்ற கருத்து இல்லை. ஒரு 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 புத்தகத்துல ஒரு பக்கத்தை கூட படிக்கிறதுக்கு மாணவர்கள் திணறாங்க. +2 படிக்கிற பிள்ளைங்களோட திணறாங்க, எழுதுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு கடிதம் எழுதுற அளவுக்கு கூட பிள்ளைகளுக்கு முடியல. அந்த அளவுக்கு அவருடைய கற்றல் திறன் அப்படி இருக்கு. கற்றுக் கொடுப்பவர்கள் மீது குற்றம் அல்ல, கல்வியை கொடுக்கிற அரசியல் மீது குற்றம் அல்ல, மாணவர்களின் செயல்பாடுகள் அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட மாணவர்களை இது போன்ற அவர்கள் வளர்ந்த பிள்ளைகள் +2 படிக்கிற பிள்ளைகளாக விடலாம். அவருடைய வாழ்க்கை நாளைக்கு எப்படி போகணுமோ அது தெரியாது. அவர்கள் வாழ்க்கையை அவர்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அரசியலுக்கு கொண்டு வரவே கூடாது. சரி, நடக்கிறத விடுங்க. பச்சிளம் பிள்ளைகள், சிறு வயது பிள்ளைகள் அரசு பள்ளிகள்ல போய் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறது மட்டும் இல்ல, ஒரு சினிமா பாடல்களை பாடுகிற ஒரு நிலை இருக்கிறது. அது எப்படி வரும் பின்னாடி? அந்த பிள்ளைகளுடைய கவனங்கள் சிதறதில்லை. இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள் திரைப்படங்கள், திரைப்பட பாடல் மட்டும்தான். ரொம்ப சீக்கிரத்துல, ரொம்ப எளிமை. இப்போ எங்க வீட்டுல பக்கத்துல கூட ஒரு பிள்ளை இருக்கு, 1.5 வயசு பிள்ளை. செல்போன் எடுத்து அந்த படத்தை, அந்த முதலமைச்சர் படத்தை பார்த்த உடனே விஜய் விஜய்னு எனக்கு கத்துவோம். விஜய் விஜய் விஜய். அந்த சூழ்நிலைக்கு இந்த பிள்ளைகளுடைய தள்ளப்பட்டு விட்டார்கள். ரீல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்த உடனே அது அவன் மனதில் அடிமனதில் பதிந்து அவருடைய கவனங்களை திசை திருப்பி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் துறைக்கூடங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அறிவார்ந்தவர்கள் இதை சிந்திக்க வேண்டும். பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை விழித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு நல்வழி காட்டுங்கள். லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து அரசு பள்ளி அல்லாது அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள்ல இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்ததால் இந்த பிள்ளைகளுடைய கவனங்கள், சில பெற்றோர்களும் சில பள்ளிகள்ல சண்டை போட்டிருக்காங்க. வெயில உட்கார வைத்து முதலமைச்சர் விஜய் அவர் படத்தை பிள்ளைகளை அந்த கோடு போட்டு அந்த கோட்டு ஓவியத்தின் மீது அந்த பிள்ளைகளை உட்கார வச்சு வெயில ஒரு சாகச நிகழ்ச்சிக்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அந்த பிள்ளைகளை பயன்படுத்திக்கிறார். காணொலிகளை பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனைப்படும். பள்ளி சீருடையுடன் மாணவர்கள் தாவேக்க கொடியை நட்டு வச்சுட்டு கொடிகளை வழியெல்லாம் வைக்காங்க, பள்ளிக்கு போகுதாங்க. இது எங்க போகுது, அடுத்த தலைமுறைக்கு என்ன நடக்க போகுது, ரொம்ப வேதனையா இருக்கு. ஆபத்து அரசியல் உருவாகி இருக்கு தமிழ்நாட்டில். ஆபத்து அரசியல் உருவாகி சின்ன பிள்ளைகள் கூட சட்டமன்றத்துல கூட அல்லது முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கூட முதலமைச்சர் தன்னுடைய பேச்சில சொல்லியிருந்தாங்க, வீட்டுல பெரியவங்களை ஓட்டு போட சொல்லி கடன் பிடிக்க செய்த அந்த பிள்ளைகளுக்கு நண்பா நன்றி, முக்கிய நண்பா நன்றி, சொல்வதெல்லாம் நன்றி சொல்லியிருந்தார். மக்கள் மீது அக்கறை இருக்கிறதோ இல்லையா, வருங்கால சந்ததியினர் மீது ஒரு அக்கறை இருக்க வேண்டும். வருங்கால பிள்ளைகளை எல்லாம் இப்படி பயன்படுத்துறாங்களே என்கிற அந்த விஷயம் அவருக்கு தெரியுமோ தெரியாதோ. ஒருவேளை தெரியாமல் இருந்தால் எங்களை போன்றோர் வயதில் முதிர்ந்தவர்கள் அரசு சார்பற்ற, கட்சி சார்பற்ற முறையில் இல்லாம பொதுவான ஒரு விஷயமாக இதை உங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். முதலமைச்சர் அவர்களே, தயவு செய்து சிறு குருத்துகள் வளரும் போதே அந்த குருத்துகளின் மீது வெந்நீரையோ அல்லது விஷத்தையோ ஊற்ற வேண்டாம் என்று உங்களை நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமானால் தயவு செய்து இது போன்ற விஷயங்கள் அரசு பள்ளிகளுக்குள்ள அரசியல் ஒரு ஆய்வு நடத்துங்க. அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் ஒரு முறைக்கு, மாதத்திற்கு ஒரு முறையோ அந்த பள்ளிகளில் போய் அப்படி பார்க்கறது தவறே கிடையாது. ஆனால் இது போன்ற விஷயங்களில் பிள்ளைகளை பழக்கி வைத்தால் அவருடைய எதிர்காலம் கெட்டு போகும் என்பதை ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து, நீங்கள் இந்த மாநிலத்தின் முதல் மகனாக இருக்கிறீர்கள், இந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிற முதலிடத்தில் முதல் மகனாக இருக்கிறீர்கள். அதே வேளையில் தாங்களும் ஒரு தகப்பன் என்பதை மறந்து அல்லது தகப்பன் என்கிற நினைவோடு இந்த இளம் பிள்ளைகளை அடுத்த தலைமுறையை இப்படி கெடுக்கிற விஷயங்கள் தயவு செய்து இதை மாற்றம் கொண்டு வாங்க.
நீங்க மாற்றம் சொல்லி வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. தயவு செய்து இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஆட்சி சிறப்பாக அமையணுங்கிறதுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு 2% இந்த பிள்ளைகள் விஷயத்துல கவனம் செலுத்துவீர்களானால் இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லபடியாக மாறும். மாலை நேரங்களிலே பள்ளிகள் விட்ட பிறகு, பள்ளி நேரம் முடிந்த பிறகு இந்த மாலை நேர பிள்ளைகளுக்கு இலவசமாக டியூஷன் சொல்லி தரலாம். உங்களுடைய கட்சியில் இருக்கிற படித்த பிள்ளைகள் டியூஷன் சொல்லி தரலாம். இரவு பாடசாலைகள் எல்லாம் ஒரு காலத்துல நடந்தது. இதற்கு முன்னர் இருக்கிற ஆட்சிகள் எல்லாம் இரவு பாடசாலை மூலமாக பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க, பாடங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. அதை உங்கள் தாராளமாக உங்கள் கட்சியினர் செய்யலாம். தாராளமாக உங்கள் கட்சி இளைஞர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு படித்த இளைஞர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் எல்லாம் மாலை நேரங்களில் இது போன்ற வகுப்புகளை எடுத்து பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும், அவர்களுக்கு நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்தால் அடுத்த தலைமுறை கூட உங்களை வாழ்த்து. இல்லை என்றால் இதே நிலை நீடித்தால், இதே மாதிரியான ஒரு வழக்கம் நடந்து கொண்டே இருந்தால் பின்னால் வருகிற சமுதாயம் உங்களை ஒரு காரணமாக, அவர்கள் கெடுதலுக்கு ஒரு காரணமாக இருப்பீர்கள் என்பதையும், அவருடைய சாபங்களுக்கு குடும்பத்தில சாபங்களுக்கு ஆளாக இருக்கும் என்பதையும் பணிவாக சொல்ல வேண்டியது வயதானவருடைய எங்களுடைய கடமை. தமிழகத்தில் கல்வியாளர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், கல்விக்காக போராடுகிறவர்கள், அறிவு மிகுந்த பெற்றோர்கள் தயவு செய்து இந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் எனது கோரிக்கை. மிகவும் வருத்தத்தோடு இந்த பதிவை நான் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.